ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டர்க்கிஷ் கண்ட்ரியோட ஸ்பெஷல் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பருப்பு, காய்கறி எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த சூப் ரொம்பவே ஹெல்தி. இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த வெங்காயத்தை இந்த ஆயிலில் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கின அப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்த அப்புறம் இதை இந்த வெங்காயம் கூட கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஆட் பண்ண இந்த தக்காளியையும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேரட் கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ், இந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்த அப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு 5 விசிலுக்கு நம்ம விட்டு எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா குக் ஆகி இருக்குது. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ், இந்த பருப்பு எல்லாத்தையுமே நம்ம நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஸ்மேஷர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சியில் கூட நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துடலாம். இப்போது இந்த பட்டர், இந்த கெச்சப் ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்போட கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துடலாம். ஆட் பண்ண சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் ரெண்டெண்ணத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப் நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சூப் கொஞ்ச நேரம் கொதித்ததும் இந்த சூப் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ், டால் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணின டர்க்கிஷ் ஸ்பெஷல் சூப் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் இதை ஈவினிங் ரெடி பண்ணி கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் நீங்கள் இதை கொடுக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் சூப் ரெசிபி. இந்த ப்ரோட்டீன் ரிச் சூப் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.